11th அட்வான்ஸ் தமிழ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 இயல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க 11th சிறப்பு தமிழ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அரங்கவியல் அப்படிங்கிறது தான் இந்த இயல் 3. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நொண்டி நாடகம் அப்படிங்கிறது இந்த அறிவோம் தெரிவோம்ல கொடுத்துருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின. ஸோ இது ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. நொண்டி நாடகங்கள் எப்போ தோன்றின அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ திருக்கச்சூர் நொண்டி நாடகம், பழனி நொண்டி நாடகம், சீதக்காதி நொண்டி நாடகம், அதெல்லாம் சிலவை. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஸோ நொண்டி நாடகத்திற்குரிய கதை பெரும்பாலும் கீழ்காணுமாறு அமைந்திருக்கும்னு சொல்கிறாங்க. கதை மாந்தன் நெறி தவறிய தீவனாக வாழ்ந்து தண்டனைக்குட்பட்டு கை கால்களை இழக்கிறான். பின்னர் தன் செயலுக்கு வருந்தி தெய்வத்தை வேண்டி வழிபட இழந்த உறுப்புகளை மீண்டு பெறுகிறான். ஓகேவா? அதனால தான் இதுக்கு வந்து நொண்டி நாடகம் அப்படிங்கிற பெயர் வந்ததா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ அதில் நாடகங்கள் எப்படி அமைக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகே, தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தோட அரங்கேற்று காதையில் அரங்குகள் அமைய வேண்டிய முறை, அரங்கின் உயரம், திரை சீலைகளின் வகை, தூண்களின் நிழலை காட்டாது விளக்குகளை அமைக்க வேண்டிய முறை, இதெல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அரங்கம் அமைக்கிறத பற்றி மெயினாக எதில் தான் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா இந்த சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று காதையில் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ திரைச்சீலைகள் அப்படிங்கிறத 3 வகையாக பிரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 9th or 10th வரும். ஓகே, சாரி நம்ம 12th பார்த்துருப்போம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி அப்படிங்கிறது 3 வகை. ஓகேவா? ஸோ இந்த ஒருமுக எழினி அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து ஒன் சைட்லேருந்து இழுக்கிறது. பொறுமுகம் அப்படின்னா 2 பக்கமும் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும், அதான் பொறுமுகம். அதே கறந்து வரல் அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து இறங்குற மாதிரி அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது கறந்து வரல். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முகம்னா இந்த பக்கத்துலேருந்து வருது, 2 முகம்னா 2 சைட்லேருந்து வரும், கறந்து வரல் அப்படிங்கிறது மேலேருந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நாடக அரங்கங்களை படச்சட்ட அரங்கம், வட்ட வடிவ அரங்கம், அரைவட்ட வடிவ அரங்கம், சதுர அரங்கம், செவ்வக அரங்கம், முக்கோண அரங்கம், அண்மை அரங்கம், திறந்த வெளி அரங்கம் அப்படின்னு எல்லாம் வகைப்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட முன்மேடை அமைப்போடு அமைந்த படச்சட்ட அரங்கம் உள்ளது. ஓகேவா? ஸோ அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கட்டியங்காரன். ஸோ தெருக்கூத்தில் கட்டியங்காரன் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் லெசன். தமிழகத்தின் தொன்மையான கலை வடிவங்களில் ஒன்று கூத்துக்கலை. ஓகேவா? ஸோ அதாவது தெருவில் நடத்தப்படும் கூத்து அப்படிங்கிறனால தான் இதுக்கு தெருக்கூத்து அப்படின்னு பெயர் வந்துச்சு. பார்வையாளர்களுக்கு கதை சொல்லல், நடித்தல், ஆடல், பாடல், இப்படி நிறையவற்றை இது சொல்லும். ஓகே, ஸோ தெருக்கூத்தின் வேர் தமிழ் பண்பாட்டிலும் ஊடுருவியுள்ளதை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு 9 மணிக்கு தொடங்கி விடியற்காலை வரை தொடர்ந்து இந்த கட்டியங்காரன் தெருக்கூத்து அப்படிங்கிறது நடைபெறும். ஸோ இதில் களரி கட்டுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஊராரை அழைப்பதற்கு உதவுவது. ஓகேவா? அதை தான் வந்து களவி கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னார்காடு மாவட்டத்தில் இதனை தாளக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்வையாளர்கள் முன் தோன்றுகிற குறிப்பிடத்தக்க முதல் கதை மாந்தன். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறவர் இருப்பார் இல்லையா, அவரை தான் வந்து கட்டியங்காரன் அப்படிங்கிற பெயரில் வந்து அழைக்கிறாங்க. அடுத்தது கட்டியம் அப்படிங்கிறதோட பொருள் அரசன் முன் புகழ்மொழி கூறுதல். ஓகேவா? கட்டியம் அப்படின்னா பொருள் பார்த்துக்கோங்க, கேட்கலாம். அரசன் முன் புகழ்மொழி கூறுதல் அப்படிங்கிறது தான் கட்டியம் அப்படிங்கிறதோட பொருள். தெருக்கூத்து கதை மாந்தர்களின் அருமை பெருமைகளை சொல்லி பார்வையாளர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்துவதாலும் கட்டியங்காரன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கூத்தில் மிக சுதந்திரமாக இயங்கும் கதை மாந்தன் கட்டியங்காரன் மட்டுமே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹீரோ அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் தான் வந்து அந்த கட்டியங்காரன். அடுத்தது ஒரு கட்டியங்காரன் பற்றி ஒரு ஸ்பெஷல், அதை வச்சு ஒரு ஸ்பெஷல் நாடக முறையை உருவாக்குனது யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த லெசன் நாடகவியல் ஆளுமைகள். ஸோ இதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சங்கரதாஸ் சுவாமிகள் இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1867 1922 வரைக்கும் தமிழ் நாடக மரபை பற்றியும் கால மாற்றங்களுக்கு ஏற்ப நாடகம் படைத்தவர் தான் சங்கரதாச சுவாமிகள். ஸோ இசையை முதன்மை படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைத்தவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ். அதே போல்
பழங்கதைகளில் குறைவான நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு பாத்திரங்களின் தர்க்கத்திற்கு இடமளித்து நாடகங்களை உருவாக்கினார். சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியது யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அப்போ சங்கரதாஸ் சுவாமிகள் உருவாக்கின ஒரு நாடக குழுவோட பெயர் என்னன்னா பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது. ஸோ இவரை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டது. ஓகே, ஸோ அப்போ சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னா நமக்கு எது ஞாபகம் வந்துடணும்? பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறதும் ஞாபகம் வந்துடணும். கற்பனை சிறப்பும் சந்த நயம் மிக்கதுமான பாடல்களை இவர் படைத்தார். நாடக பிரதிகளை உருவாக்கி இருக்கிறார். புராண நாடகங்கள், வரலாற்று நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். அடுத்தது மதுரகவி பாஸ்கரதாஸ். ஸோ இவரோட காலம் 1892 1952 வரைக்கும். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்தவர் யாருன்னா இந்த மதுரகவி பாஸ்கரதாஸ். ஸோ தமிழ் நாடக கலைஞர் மதுரகவி பாஸ்கரதாஸ். ஆங்கில அரசின் அடக்குமுறையை கடுமையாக எதிர்த்தவரில் இவரும் ஒருவர். தேசிய விடுதலை இயக்கத்தின் மீதும் காந்தியடிகளோட அகிம்சை வழி போராட்டங்களின் மீதும் பற்றுக்கொண்ட இவர் தம் நாடகங்களில் பாடல்களின் வழி விடுதலை கருத்துக்களை பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்த்தார். நாடக பாடல்களை இயற்றி கவி புனைவதிலும் புதிய முறைகளை உருவாக்கினார். பகத்சிங் தூக்கிலேற்றப்பட்ட நிகழ்வு. ஸோ பகத்சிங் தூக்கிலேற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். காந்தியடிகள் பங்கேற்ற வட்டமேசை மாநாடு. ஸோ காந்தியடிகள் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பங்கேற்றிருப்பார் 1931. ஓகேவா, அந்த இயர். பஞ்சாப் படுகொலை. ஸோ பஞ்சாப் படுகொலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எது அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் நிகழ்வு. ஓகேவா, 1919 நடந்திருக்கும் இல்லையா, April 13. ஸோ அதுதான் இவர் இயற்றிய நாடக பாடல்கள் எல்லாத்தையும் ஆங்கில அரசு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரகவியின் நாடக பாடல்களை புகழ்பெற்ற ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் இசைத்தட்டு நிறுவனம் கிராமாஃபோன் இசைத்தட்டுகளில் பதிவேற்றி உலகம் முழுவதும் கொண்டு சென்றதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பம்மல் சம்பந்தனார். ஸோ இவர் 1873 1964 வரைக்கும் தமிழ் நாடக தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் பம்மல் சம்பந்தனார். ஆல்ரெடி தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம், சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். ஸோ பம்மல் சம்பந்தனார் நாடக அமைப்பிலும் நடிப்பு முறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியதன் மூலம் தமிழ் நாடகத்தை மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக நாடகங்களும் நிறைய இயற்றியிருக்காரு. ஹரிச்சந்திரன் கதையை சந்திரஹரி அப்படிங்கிற பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை வச்சு கதையாக மாற்றியதன் மூலம் எதிர்கதை நாடகம். ஸோ ஹரிச்சந்திரன் அப்படின்னா பொய்யே சொல்ல மாட்டான் இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு இது இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஸ்டோரியாக சந்திரஹரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு, பொய் மட்டுமே பேசுகிற ஒரு கேரக்டரை வச்சு நாடகம் படைச்சது யார் அப்படின்னா இந்த பம்மல் சம்பந்தனார். 3 மணி அல்லது 4 மணி நேரத்திற்குள் முடிக்கும் முறையை கொண்டு வந்தவர் ஒரு நாடகத்தை. 1891 இவரால் ஏற்படுத்தப்பட்ட சுகுண விலாச சபை. ஸோ சுகுண விலாச சபை 1891 ஏற்படுத்தியது பம்மல் சம்பந்தனார். தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில் முறை நாடக குழு. இவர் 94 நாடகங்களும் அச்சு நூல்களாக வெளியெழுந்துள்ளன இவர் எழுதினது. ஸோ அதில் மனோகரா, சபாபதி, சந்திரகரி, திருத்தொண்டர் நாடகம், உத்தம பத்தினி இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆனது. நாடக தமிழ், நாடக மேடை நினைவுகள், பேசும் பட அனுபவங்கள் அதுவுமே இவர் எழுதின நூல்கள் தான். இந்திய நாடக மேடை அப்படிங்கிற இதழை இவர் நடத்தி வந்திருக்காரு. அப்போது சுகுண விலாச சபை ரொம்ப முக்கியம். 1891 பம்மல் சம்பந்தனார் நிறுவப்பட்டது. அதே போல் இவர் நடத்திய இதழ் என்ன அப்படின்னா இந்திய நாடக மேடை. ஸோ இவர் தமிழ் நாடக தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பாலாமணி அம்மையார் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி. ஸோ பாலாமணி அம்மையார் முதலாக முழுவதும் பெண்களே பங்கேற்ற பாலாமணி அம்மாள் நாடக குழு அப்படிங்கிறத தொடங்கி இருக்கிறாங்க. இதில் 70 பெண்கள் இருந்தாங்க. நாடக அரசி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டது யாருன்னா இந்த பாலாமணி அம்மையார் அவர்கள் தான். நாடக மேடையில் பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை முதலில் பயன்படுத்தியவரும் பாலாமணி அம்மையார். ஸோ பாலாமணி அம்மையார் குறித்து அவ்வை சண்முகம் எனது நாடக வாழ்க்கை என்ற நூலில் கீழ்காணுமாறு எழுதியுள்ளான்னு சொல்லி கோட் கொடுத்துருக்காங்க. அது பெருசாக நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. அண்ட் ஒரு தொடர்வண்டி அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த நாடகங்களுக்கு பார்க்குறதுக்கு போகிறவங்களுக்கு. ஓகேவா, ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினோடுக்கு பாலாமணி ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லி மக்களால் அழைக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு இவங்க நிறைய நாடகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி நடத்தியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ஆர்எஸ் மனோகர். இவரோட காலம் 1925 2006. தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது யாருன்னா இந்த ஆர்எஸ் மனோகர் அவர்கள் தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
ஸோ கல்லூரி நாடகத்தில் மனோகர் கதாபாத்திரத்தில் நடித்ததால் அவர் வந்து அந்த பெயரையே வச்சுக்கிட்டார். இவரோட இயற்பெயர் உண்மையாலுமே இவர் பெயர் என்னென்னா ராமசாமி சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான். நாடகத்தின் மீதான காதலால் நேஷ்னல் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடக நிறுவனத்தை 1954 யார் தொடங்குறாங்க? இந்த ராமசாமி சுப்பிரமணியன், அதாவது ஆர்எஸ் மனோகரன் அவர்கள் தொடங்குறாரு. இவர் என்னென்னு அழைக்கப்படுறாரு? தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஓகேவா? இன்ப நாள், உலகம் சிரிக்கிறது, இந்த மாதிரியான சமூக நாடகங்கள் எல்லாம் நடத்தியிருக்காரு. ராவணன், சூரபத்மன், இந்த மாதிரி எதிர்மறை கதாபாத்திரங்களை கொண்ட நாடகங்களையும் படைத்தவர் இவர். ஸோ இவரோட இலங்கேஸ்வரன் நாடகம் வியக்கத்தக்க அளவில் தயாராகி இருந்தது. இலங்கையில் இந்த நாடகத்தை தொடர்ந்து 21 நாட்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு தேடி வந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு இலங்கேஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அடுத்தது ஆண்டன் செக்காவ். ஸோ 1860 to 1904 ஆண்டன் செக்காவ் அப்படிங்கிறவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். புனைக்கதை இலக்கிய உலகில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் தான் இந்த ஆண்டன் செக்காவ் அப்படிங்கிறவர். இவர் வந்து கடல் பறவை, அங்கிள் வான்யா, 3 சகோதரர்கள், ஸோ 3 சிஸ்டர்ஸ் அண்ட் த செரி ஆர்க்கியாட், ஓகே, செர்ரி பழத்தோட்டம் ஆகிய 4 செவ்வியல் நாடகங்கள் மற்றும் அவரது சிறந்த சிறுகதை ஏனைய எழுத்தாளர்கள் மற்றும் விமர்சகர்களின் தனி மரியாதையை ஏற்படுத்தின. ஹென்ரிக் இப்சன் மற்றும் ஆகஸ்ட் ஸ்ட்ரின்பெர்க் ஆகிய இருவருடன் செக்காவ் இணைந்து நவீனத்துவத்தை மேடைகளில் புகுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது தான் அவரை பற்றின இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது படிப்போம் சுவைப்போம். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்பட்ட சிறு சங்கரதாச சுவாமிகள் கவிராயர் முத்துசாமியும் உரையாடி கொண்டிருந்தனர். அப்போ அவர் வந்து முள்ளும் முரடும் போல இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறதுக்கு கவிராயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்லும் கரடும் போல் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முள்ளும் முரடும் கல்லும் கரடும் அப்படிங்கிறது முரட்டுத்தனமான பாடல் என்றும் கடினமான பாடல் என்றும் பொருள் தோன்றும். ஆனால் அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா முள்ளும் முரடும் போல் என்றால் பலாச்சுளை போல் இனிக்கிறது எனவும், கல்லும் கரடும் என்றால் கற்கண்டை போல் இனிக்கிறது எனவும் பொருள்படும். ஓகேவா? ஸோ இதை வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் எனும் நூலில் இருந்து டி.கே. சண்முகம் அவர்களால் இந்த விஷயம் வந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது ஜெயந்தன் அவர்கள். ஸோ இவர் வந்து 1937 2010 வரைக்கும் ஜெயந்தன் அப்படிங்கிற புனைப்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா கிருஷ்ணன். ஓகேவா? திருச்சி மணப்பாறையை சேர்ந்தவர். நினைக்கப்படும் என்ற நாடகம் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றது. இவர் எழுதினது. ஜெயந்தனோடது தான் நினைக்கப்படும், கேட்கலாம். சிறகை விரி வானமுனது எனும் இவரது வானொலி நாடகம் அகில இந்திய வானொலியில் முதல் பரிசு பெற்றது. சிந்தனை கூடல் எனும் அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு எழுத்து பயிற்சியும் பேச்சு பயிற்சியும் அளித்தவர் யார் அப்படின்னா இந்த ஜெயந்தன் அவர்கள் தான். அடுத்தது பேச்சுக்கலை. ஸோ பேச்சின் மூலம் மன ஓட்டங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும். இது பாருங்கள், 101 1001 புலவர் 10,001. ஸோ இதை வந்து ஔவையார் அவர்களோட பாடப்பட்ட ஒரு பாடல். கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் உயர்ந்த சபையில் பலரும் தகுதி 100 பேரில் ஒருவருக்கே இருக்கும். ஓகேவா? அங்கே போகிறதுக்கே சிலருக்கு தான் தகுதி இருக்கும். 1000 பேரில் ஒருவரே கவிஞராக வாழ்வார், ஆனால் 10,000 பேரில் ஒருவரே சிறந்த பேச்சாளராக திகழ்வார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாங்க? ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்து கேட்கலாம், தெரியணும். பேச்சுக்கலை தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் பயன்படுகிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட சமுதாயத்தை வடிவமைக்க உதவுவது எதுதான் அப்படின்னா பேச்சுக்கலை தான். அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்த உட்ரோ வில்சனிடம் நண்பர் ஒருவர், நீங்கள் 1/4 மணி நேரம் சொற்பொழிவாற்ற எத்தனை நாட்கள் தயார் செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னாரா 2 வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 1 மணி நேரம் பேச 1 வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 மணி நேரம் பேச வேண்டும் என்றால் எத்தனை நாள் தயார் செய்வீர்கள் என்று கேட்டதற்கு இப்போதே பேசுகிறேன் அப்படின்னா, அதாவது எவ்வளோ நிறைய பேசணும் அப்படின்னா சட்டன் பேசிடலாம், பட் சுருக்கமாக சொல்லணும்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது தான் விஷயம். எண்ணத்தை வெளிப்படுத்த சைகை பயன்பட்டது. அழுகை, சிரிப்பு, அச்சம் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இயல்பாக எழுந்த ஒலிக்குறிப்புகள் ஒருவரின் எண்ணத்தையும் உணர்வையும் தெரிவித்தன. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவும் தெரிவும் பாருங்கள். மனிதனுக்கு உள்ள திறமைகளில் மிகுந்த போற்றுதலுக்குரியது பேச்சாற்றல். அதை சரியாக கைவர பெற்றவர்கள் அரசனை விட அதிகாரம் பெற்றவர்கள். அந்த கலையை கற்றவர்கள் இந்த உலகில் விடுதலை பெற்ற ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள். இதை சொன்னது யார் அப்படின்னா வின்சென்ட் சர்ச்சில் இருக்கார் இல்லையா, காந்தியை அரை நிர்வாண பக்கரி அப்படின்னு சொன்னது. ஸோ அவர் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மேடை பேச்சோட வந்து 3 இது முக்கியம். ஓகேவா? ஒன்று எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படிங்கிற இது 3 பேஸ் பண்ணி தான் பேச்சு அப்படிங்கிறது இருக்கணும். பேச்சை தொடங்குனா அது எடுப்பு, அண்ட் தொடக்கம் நன்றாக இராவிட்டால் கேட்பவர்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா? அதனால் சுருக்கமான முன்னுரையோடு தொடங்கணும். ஓகேவா? ஸோ இந்த படிப்போம் சுவைப்போம் பாருங்கள், இதுதான் இந்த எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இப்போ நடந்த எக்ஸாமில் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற உரை யாருடையது அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங்கோட உரை. அமெரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தம் உரைகள் மூலம் தத்துவத்தை சமத்துவத்தை எடுத்துரைத்தவர் தான் இந்த மார்ட்டின் லூதர் கிங். ஓகேவா? அவரோட உரை தான் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்பவே ஒரு ஃபேமஸான உரை. அடுத்து தொடுத்தல். தொடக்க உரைக்கு பிறகு விரித்து பேசும் முறை தான் தொடுத்தல். முடித்தல் அப்படிங்கிறது ஃபைனலாக நம்ம கொடுக்குற ஃபைனல் டச். ஓகே, ஸோ எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதோட பெயர் தான் அணி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியங்களில் பட்டிமன்றம். ஸோ பட்டிமன்றம் அப்படின்னு அழைக்கப்படுறது பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள், கம்பராமாயணத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம தமிழ் புக்லேயே பார்த்துருப்போம். ஸோ சிலப்பதிகாரத்தில் வேந்து பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் அப்படின்னும், மணிமேகலையில் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமின் அப்படின்னும் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். திருவாசகத்தில் பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் கூறப்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாக மேடை பேச்சில் கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, கொச்சை நடை, இப்படி 5 வகையான நடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விவேகானந்தரோட சிகாகோ சொற்பொழிவு. விவேகானந்தர் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் செப்டம்பர் 11, 1893 நடந்த ஒரு கூட்டத்தில் உரையாற்றியிருப்பார். அப்போ அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி தான் தன்னோட உரையை தொடங்கியிருப்பார். அது வந்து இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டாக வந்து சொல்லப்படுது. ஓகேவா? அந்த எடுத்தல் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரகாம் லிங்கனின் கெட்டிஸ்பர்க் உரை. ஸோ கெட்டிஸ்பர்க்கில் 1863 நவம்பர் 19 நடந்த நினைவு சின்னம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு லிங்கன் ஒரு உரையாற்றியிருப்பார். அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருவிக்கா. ஸோ திருவிக்கா பார்த்தீங்க அப்படின்னா மேடையில் சிறந்த சொற்பொழிவாற்றுபவர் இல்லையா? மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யாருன்னா நம்ம திருவிக்கா அவர்கள் தான். ஸோ அவரை பற்றி தான் அவரோட ஸ்பீச் பற்றி கொடுத்துருப்பாங்க. இவரை வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அடுத்தது பெரியாரோட இயல்பான பேச்சு. பகுத்தறிவுடன் வாழ வழிகாட்டிய தலைவர் தான் யார்? தந்தை பெரியார். ஓகே, ஸோ அவருக்கு வந்து அதே போல் நெக்ஸ்ட் என்ன, தமிழ்நாட்டில் அவர் ஏற்படுத்திய தாக்கம், அவர் உருவாக்கிய இயக்கம், அறிஞர்களை, தலைவர்களை, சிறந்த பேச்சாளர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டியது. அவர்களுள் முதன்மையானவர் தான் அமெரிக்காவோட ஏல் பல்கலைக்கழகத்தால் அறிஞர் என பட்டமளித்து சிரமிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா. ஸோ அண்ணாக்கு யார் அந்த அறிஞர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அமெரிக்காவில் இருக்க ஏல் யூனிவர்சிட்டி. அண்ணாவோட அடுக்குமொழி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு தடவை பேசின பாயிண்ட்டை திருப்ப அதே நாளில் நிறைய மீட்டிங்கில் பேசினாலும் அதே பாயிண்ட் வந்து ரிப்பீட் ஆகாமல் பேசுவாராமா. மடை திறந்த வெள்ளம் போல உரையாற்றும் ஆற்றல் பெற்றவர் தான் அண்ணா. ஓகேவா? சென்னை கன்னிமாரா நூலகத்தில் அவரோட கைப்படாத நூல்களே இல்லை, அந்த அளவுக்கு அவர் வந்து நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காரு. காந்தியடிகள் மறைவுக்கு அண்ணா ஆற்றிய உரை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய தாமரையை பறித்து கொடுக்கும் அற்புதம் அவர் காட்டினார் இல்லை. ஸோ இந்த வரிகள் கொடுத்து இது யாரை பற்றி கூறுனதுன்னு கேட்டால் தெரியணும். இப்போது ரீசெண்டாக அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா என்றோர் நாடுண்டு, அங்கு ஏலம் கிராம்பு பெறுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு, இதுவும் அறிஞர் அண்ணா அவர்களால் பேசப்பட்டது தான். விடிவள்ளி தோன்றுவது போல திலகர் காலத்திலே விடுதலைக்கு முயற்சி செய்யப்பட்டது என்ற போதிலும் காந்தியடிகள் காங்கிரஸுக்குள் புகுந்த பிறகு இந்தியா என்ற ஒரு நாடுண்டு, அங்கு விழிப்பும் எழுச்சியும் மிக உண்டு அப்படின்னு அறிந்து கொள்ள முடியும். ஸோ காந்தியடிகளின் புகழொளி மூலமே உலகம் இந்தியாவை கண்டு வந்தது. இது எல்லாமே வந்து அறிஞர் அண்ணாவரோட மேடை பேச்சுக்கள் தான். ஸோ வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே அப்படிங்கிறது யாரோடது? மாணிக்க வாசகர் அவர்களோடது. நெக்ஸ்ட் NS கிருஷ்ணன். ஓகே, குன்றக்குடி அடிகளாரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அவரும் ஒரு சிறந்த பேச்சாளர் தான். NS கிருஷ்ணன் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படத்தில் நகைச்சுவை குறித்த கலைவாணர் அப்படின்னாலே யார் தான்? NS கிருஷ்ணன் அவர்களை தான் சொல்லுவாங்க. ஸோ அவருமே பயங்கரமாக ஸ்பீச் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் அறிவும் தெளிவும்.
ஓகேவா. ஸோ இது படிப்போம் சுவைப்போம் தான், பேச்சாற்றலின் வலிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு பெருசாக தேவையில்லை. அடுத்தது புக் பேக். இயல் 4 வந்து இயல் 3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து புக் பேக் பார்க்கலாம். ஓகேவா. நாடகத்தின் அடிப்படை எது அப்படின்னா உரையாடல். நாடகத்தின் உயிர் நிலையாக அமைவது கதைக்கரு. அரங்குகள் அமைய வேண்டிய முறை பற்றி கூறும் சிலப்பதிகாரத்தின் காதை அரங்கேற்று காதை. பாலாமணி ஸ்பெஷல் என்று அழைக்கப்பட்டது தொடர்வண்டி. பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிறத நடத்தினது யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். ஸோ சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை. ஆர்.எஸ். மனோகர் நாடக காவலர். பாலாமணி நாடக அரசி. இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வட்ட வடிவில் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அரங்கம் வட்ட வடிவ அரங்கம். படங்களுக்கு போடும் சட்டத்தை போன்று அமைந்திருப்பது படச்சட்ட அரங்கம். ஸோ இது ரெண்டும் தான் கரெக்டு. பார்வையாளர்களின் வீடுகளுக்கு அருகில் அமர்ந்திருப்பது அண்மை அரங்கம்னு சொல்கிறாங்க. ஸோ அது தப்பு. நாடகத்தை பக்கத்தில் அமர்ந்து பார்க்கறது தான் அண்மை அரங்கம். திரையரங்குகள் போன்ற வடிவத்தில் அமைந்தவை திறந்த வெளி அரங்குகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. செவ்வக வடிவில் அமைந்தது தான் அந்த திறந்த வெளி அரங்குகள். ஸோ 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. பாலாமணி அம்மையாரின் நாடகங்கள் சமூக சீர்திருத்தங்களை உள்ளடக்கங்களாக கொண்டிருந்தன. பம்மல் சம்பந்தனார் எதிர்கதை நாடகம் எனும் புதிய வகைமையை உருவாக்கினார். நேஷனல் தியேட்டர் என்னும் நாடக நிறுவனத்தை சங்கரதாஸ் சுவாமிகள் நிறுவல ஆர்.எஸ். மனோகர் நிறுவியிருப்பார். ஆண்டன் ஷெவாக் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் கிடையாது, ரஷ்யாவை சேர்ந்தவர். அப்போ இதுலேயும் 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. 1000 பேரில் ஒருவரே கவிஞர், 10,000 பேரில் ஒருவரே பேச்சாளர் அப்படின்னு சொன்னது யார்? ஔவையார். மக்களாட்சியை மலர செய்த ஆற்றலுடைய கலையாக அறியப்படுவது பேச்சுக்கலை. முழுவதும் பெண்களை கொண்ட நாடக குழுவை நடத்தியவர் பாலாமணி அம்மையார். களரிக்கட்டுக்கு பிறகு தோன்றுகிற முதல் கதை மாந்தனை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா கட்டியங்காரன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரு 2 இயல் தான் இருக்குது. ஓகே. ஸோ அதையும் முடிச்சிடலாம் சீக்கிரம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.